ஊர்ல இருக்கிற அம்பட்டு புள்ள மாடி மாதிரி ஆம்பளை நீ மட்டும் ஓடும். I love you. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் அதுக்கடுத்து இமேஜை ஆட் பண்ணாமல் வீடியோ ஆட் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஆனால் இதில் ஒரு எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது நான் லைவாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போ போல் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அங்கங்கே இந்த மாதிரி வீடியோ, அடுத்து பீட் மார்க்கு, அடுத்து வீடியோ, அடுத்து எம்டிஆர் பீட் மார்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்ஸில் மட்டும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, இப்போ இந்த வீடியோ முடிஞ்சு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்றல போயிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசிட் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் கொடுத்து இந்த இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பீட் மார்க்கில் இப்போ கட் ஆகிடுச்சா, இதே மாதிரி அடுத்து எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கு. ஸோ ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு இதே மாதிரியே அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர நான் எத்தனை எம்டிஆர் பீட் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து வரிசையாக அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வர உங்களுக்கு லைவாகவே ஆட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2வது ஸ்டெப்பு இந்த இமேஜுக்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இதுக்கான எஃபெக்ட் எங்கே கொடுத்துருக்கேன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, இதில் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டை இமேஜாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மீதி இருக்க நம்மளோட இமேஜஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த 3 இமேஜும் இந்த நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி எங்கெங்கே உங்களோட இமேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் 3 இமேஜ் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நாம காப்பி பண்ண மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கு டச் பண்ணால் இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் இந்த இமேஜஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீட் மார்க் அந்த வீடியோவுக்கு மேலேயே கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த இமேஜோட பிஎன்ஜியை ஆட் பண்ணி அதை ஒரு எஃபெக்டாக கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த கேப் கட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருந்து இமேஜ் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அது எந்தெந்த இமேஜ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க இமேஜ், ஸோ அடுத்து இந்த இமேஜ். ஸோ இதே மாதிரியே இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இமேஜை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க 3 இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜ்லுமே ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பால் என்ன சர்ச் பண்ண போனால் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி இல்லை ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது, அந்த வெப்சைட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் லோட் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் இமேஜ்னு கேட்குது, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி இதில் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்க ஃபோல்டரை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே லைவாக தான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எந்த ஸ்டெப்பாவது ஸ்கிப் பண்ணி இல்லை கட் பண்ணி எடிட் பண்ணாலோ ஸோ உங்களுக்கு அது தெளிவாக புரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அதில் ஆட் பண்ணியிருக்க இமேஜை ஃபஸ்ட் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் அது வந்து கட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அதனால் நல்லா இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு பேக்ரவுண்டை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இது நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கட் ஆகிடுச்சா, கட் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அது வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்போ ஒரு இமேஜை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்கள் மீத இமேஜ்லாம் நீங்களாக ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணி எடுத்ததுமே இப்போ நாம் எடிட் பண்ணுற அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் நமக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து இந்த 2வது இருக்க வீடியோ முடிஞ்சு இந்த ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இப்போ இந்த இமேஜ் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பீட் மார்க்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
அந்த வீடியோவுக்கு மேலேயே சின்னதாக ஒரு பீட் மார்க் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியான்றதில் போனீங்கன்னா அதில் இப்போ நாம கட் பண்ண அந்த பிஎன்ஜி வந்து இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் நான் வேறு இமேஜை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக வந்து அந்த இமேஜ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக அதுக்கு அடுத்து நம்ம என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட பேக்ரவுண்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இமேஜ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சவங்க இந்த மேலே 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 இமேஜும் ஒரே சைஸில் வரணும். ஸோ இப்போ கீழே இமேஜ் டச் பண்ணி அந்த 3 டாட் டச் பண்ணி அதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்கா. ஸோ கரெக்டாக அதை மேலே ஆட் பண்ண பிஎன்ஜியில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி அந்த ஸ்டார்டிங் போயிட்டு கீழே அந்த மூவ் அண்ட் ஃபார்ம் டச் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்த பீட் மார்க் கூட ஸ்டார்டிங்கில் போய் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேம் மட்டும் கீழே ஃபுல்லாக மூவ் பண்ணிடுங்க. அது நமக்கு தெரியாத அளவுக்கு கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பிஎன்ஜியை கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சின்ன பீட் மார்க்குள்ள உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இதுக்கு அடுத்து இதில் நம்ம இன்னும் ஒரு எஃபெக்ட் வேண்டாம். இதில் க்ளோவிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க பிஎன்ஜி டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் அந்த ஹெச்எஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலர் அண்ட் லைட் அப்படின்ற எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா இதில் இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பதிலாக அந்த டிராவிங் ஹெச்எஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டில் போனால் இந்த க்ளோவிங் எஃபெக்ட் இருக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டின்றது. ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் வேணாம். அடுத்து இந்த டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ண அது நமக்கு அந்த மாதிரி ஹெச்எஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே அடுத்த பிஎன்ஜி ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிஎன்ஜி கட் பண்ணதை ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி அதே மாதிரியே எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் நான் பண்ணியிருக்க மாதிரியே கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.